பல நாடுகளும் நிலவுக்கு தொடர்ந்து விண்கலங்களை அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் காமர்ஸ் விண்வெளி வர்த்தகம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிலவின் மேற்பரப்புல ஏராளமான அரிய தனிமங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் REEன்னு சொல்லப்படுற ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கிற மொபைல் போன்ஸ், எலக்ட்ரிக் கார், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், விண்ட் மில், பர்மனன்ட் மேக்னெட், இதுல எல்லாத்துலயுமே அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற 4வது தொழிற்புரட்சிக்கு அச்சாணியா இருக்கிறது இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம சூரியனில் நடக்கும் இயக்கம் மாதிரியே இங்க பூமியில ஒரு இயக்கத்தை பயன்படுத்தி ஆற்றலை உருவாக்கும் ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. அதுபோல எதிர்காலத்துல ஒரு ஆற்றல் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டால் அதில் ஹீலியம் 3 என்ற தனிமம் தான் எரிபொருளாக பயன்படுத்தப்படும். இந்தியாவில் ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த ஆற்றலையும் பெற 1 டன் ஹீலியம் 3 இருந்தால் போதுமானது. 10 முறை நிலவிலிருந்து கொண்டு வந்தோம்னா போதும். இது போன்ற எரிபொருட்களையும் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸையும் நிலவின் மேற்பரப்பிலிருந்து எடுப்பதை ஒரு வணிக வாய்ப்பாக பல நாடுகளும் பார்க்கிறது. அதுதான் இந்த ஸ்பேஸ் காமர்ஸ்.